தமிழக அரசின் சார்பில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் கல்வித்துறையின் வளர்ச்சி, கல்வித்துறை சார்ந்த திட்டங்களின் விவரங்கள் விழாவில் காட்சிப்படுத்தப்பட்டன. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், கல்வி அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மாணவர்கள் தொடர்ந்து கல்வி கற்க வேண்டும் என்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தாம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மாணவ செல்வங்களே, நீங்கள் படிச்சு முன்னேறுகிற காரணத்தால நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பமும் முன்னேற போகுது. உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நீங்க கொண்டு போறீங்க, எனவே அந்த தலைமுறையும் முன்னேற போகுது. குடும்பங்கள் முன்னேறினா மாநிலங்கள் முன்னேறும், மாநிலங்கள் முன்னேறினா நாடு முன்னேறும். அதனாலதான் நாம தொடர்ந்து கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உணவு தராததாலேயே, மாதம் 1000 ரூபாய் தராததாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்துடுன்னு சிலர் நினைக்கலாம். காலை உணவு திட்டம் அறிமுகமானதிலிருந்து மாணவருடைய வருகை அதிகரிச்சிருக்கு. புதுமை பெண் தமிழ் புதல் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து +2 படிச்ச மாணவர்களை 75 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்றாங்க. நீங்கள் தொடர்ந்து படிங்க. உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன். கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறும், நிச்சயமாக மாற்றுவோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.